இரவலானது, ஆனா கர்த்தருக்கு நம்பர் 2. வாசிக்கலாமா? வீழ்த்த வேண்டியது ஆனால் விழுந்து போனது. ஐயா, இந்த சம்பவத்தை படிக்கும்போது மரங்களை விழுத்த வேண்டியது, ஆனா திடீர்னு பார்த்தியா என்ன பண்ணிச்சு? விழுந்து போனதே. சபையே, கோடாரியாகிய உன்னை மாம்சிக சரீரத்தில் தன் ஜீவனை வைத்து, வல்லமையை வைத்து, ரட்சிப்பை வைத்து, அபிஷேகத்தை வைத்து, கிருபையை வைத்து உன்னை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார்னா, உன்னை செலக்ட் பண்ணி இருக்கிறார்னா சும்மா இல்ல. எத்தனையோ மரங்களை நீயும் நானும் தான் வெட்டி வீழ்த்த வேண்டியது உண்டு. கவனிங்க, மரம் என்று சொல்லும்போது மண்ணோடு ஒட்டி கொண்டிருப்பது. மரம் எதோடு ஒட்டிட்டு இருக்கோம்? மண்ணோடு, உலகத்தோடு, பாவத்தோடு, சேற்றோடு ஒட்டி கொண்டிருக்கிற மரத்தை பிரித்தெடுத்து வெட்டி எடுத்து அதை பரலோகத்துக்கு நேராய் சொந்தமாக்குகிற கோடரியாய் கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறாரு. நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஒரு கோடரி தான், நான் ஒரு கோடரி தான். ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிப்புக்குள்ள வராதவர்கள், மண்ணோடு ஒட்டி கொண்டவர்களோடு அந்த மண்ணோடு ஒட்டி கொண்ட மரத்தை வெட்டி எடுத்து அதை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அதை ஒரு புல்பிட்டாக, ஒரு காணிக்கை பெட்டியாக, ஒரு இசை கருவியாக, ஒரு மேசையாக, ஒரு தூப பீடமாக அந்த மரத்தை கொண்டு உருவாக்க வேண்டியது உன்மேல் என்மேல் விழுந்த பெரிய ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துறதுக்கு கர்த்தர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீ வீழ்த்துகிறாயா அல்லது விழுந்து போனாயா? ஒரு மரத்தை வெட்டுறதுக்குள்ள விழுந்துட்டியாப்பா. என் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கோடரி விழுத்தும்படி உன்னை அழைத்து இருக்கிறார், விழுந்து போவதற்காக அல்ல. பாவத்தை வெட்டி விழுத்த, சாபத்தை வெட்டி விழுத்த, பிசாசின் சதி திட்டங்களை வெட்டி விழுத்த கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, தாவீது ஒரு கோலியாத்தை வெட்டி வீழ்த்தவில்லையா? கோலியாத் யாருக்கு அடையாளம்? பயத்தின் ஆவிக்கு அடையாளம். பயமுறுத்துதல். இன்னைக்கு உலகத்தை பயமுறுத்துறது, மனுஷனை பயமுறுத்துறது, சகோதரனை பயமுறுத்துறது, சபையை பயமுறுத்துறது, தேசத்தை பயமுறுத்துறது, ஜனங்களை பயமுறுத்துறது. இந்த பயமுறுத்துற ஆவி இருக்குது பாரு, அது மனுஷனா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், சூன்யமா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், அத்தனையும் கோலியாத்தின் ஆவிதான். கோலியாத்தை பார்த்தாலே சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்தார்கள், பயந்தார்கள். சகோதரா, இன்னைக்கு உன்னை பயமுறுத்துறது யாரு? உன்னை பயப்படுத்துறது யாரு? உன்னை பயங்காட்டி உன்னை நடுங்க வைக்கிறது யாரு? அது கோலியாத்தின் ஆவியானால் அந்த ஆவியை எதிர்த்து நின்று வெட்டி விழுத்தும்படியான கோடரியா கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார்.